வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயிற்றில் கர்ப்பிணி பெண்கள் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த குழந்த பிறக்கிற குழந்தைக்கு வந்து கருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கருந்தின்னா அந்த குழந்த பிறக்கிற குழந்தை வந்து கண்ணம் கரேர்னு இருக்கும். மூஞ்செல்லாம் உதடெல்லாம் கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அப்போ வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்லுவாங்க, கருந்தி இருக்குது இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் குழந்த பிறந்த அடியோட இந்த மாதிரி கருந்தி இருந்தால் இந்த இருக்குது பார்த்திங்களா சேம்பை, இந்த மாதிரி பெரிய பெரிய சேம்பாக இருந்தால் அந்த குழந்த பிறந்த அடியோட இந்த சேம்பையில் போய் கிள்ளிக்கிட்டு வந்து இந்த குழந்தைய வந்து இதில் போட்டுருவாங்க. போட்டுட்டா அந்த கை காலெலாம் கருப்பாக இருக்கிறது வந்து நல்லா போயிடும். குழந்தைய குப்பரையும் மல்லாக்கம்மியாக அப்படி போட்டு ஒரு 2 நாளைக்கு அதேமாரி தூக்கி தூக்கி அந்த குழந்தைய அதில் போட்டு 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 எடுத்தாங்கன்னா பிள்ளைக்கு இருக்கிற கருந்தியை வந்து இந்த இலை இழுத்துக்கிடும், இந்த சேம்பை இலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இந்த கீரையை வந்து இந்த சேமக்கீரை வந்து இப்படி கிள்ளணும். இப்படி கிள்ளி நல்லா தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு நல்லா அலசிவிட்டு நல்லா இப்படி சின்ன சின்னதாக கிள்ளி அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு இருத்துவிட்டு பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு போட்டு சாம்பாரோ இல்லை புளிக்குழம்போ இல்லை காரக்குழம்பு எது வேணுனாலும் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து சிரங்கு இருக்கிறது, அதாவது அரிக்கிறது இதெல்லாம் இருக்காது. அதேமாரி எல்லாருமே அது வந்து இதை வந்து சாப்பிட்லாம். எல்லாரும் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதேமாரி நீங்களும் எங்கே கிடச்சாலும் இந்த சேமக்கீரையை பறித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.